Hi friends, welcome back to channel Vinod's Kitchen. இன்னைக்கு வீடியோவில் நம்ம புளிசாத ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோயிலுங்களில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் நம்மளும் வீட்டில் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம புளி ஊற வச்சுக்கலாம். நான் 30லேருந்து 40 கிராம் அளவு புளி இருக்கும். அதை நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். சாதத்தையும் இந்த மாதிரி பெரிய பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சுருங்க. நான் 1 கிளாஸ் அளவு 250 கிராம் இருக்கும் அரிசி, அதை 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து 3 விசில் குக்கரில் விட்டு எடுத்து ஆற வச்சுருக்கேன். இதோட 2 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற வைங்க. சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இப்போது நம்ம புளியோதரைக்கு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து அரைக்கிறதுக்காக தான். இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. இதோட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கோங்க. இந்த எள்ளு நல்லா பொரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஆற வச்சு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இப்போது அதே பேன்லேயே 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இது பச்சை வேர்க்கடலைங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டே வறுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. வேர்க்கடலை நல்லா வறுத்தாச்சு. இதோட நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. பவுடர் பண்ணுறதுக்காக வறுத்தது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இந்த மாதிரி லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடுகு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவு துருவின இஞ்சி சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாயெலாம் நல்லா சாஃப்டாக வெந்து வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதோட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சாதம் மிக்ஸ் பண்ணும்போது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஊற வச்சுருக்கிற புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. அது 1.5 கிளாஸ் அளவு இருக்குது. இதோட 1 டீஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் நம்ம சேர்த்தோன்னா புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகி வந்துடும். அதுக்காக தான் நம்ம வெல்லம் சேர்க்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சேர்த்துருக்க ஆயில் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், நல்லா நம்ம சேர்த்துருக்க ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை இதோட சேர்த்துக்கலாம். இந்த பவுடரை சேர்த்ததுமே நல்லா திக்காயிடும். பவுடரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா திக்கு பேஸ்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். அதிக நேரம் கொதிக்க விட வேண்டாம். 2 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட புளியோதரை பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஆற வச்சிருக்கிற சாதத்தோட எடுத்து இப்போ இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸை நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 10 நாள் வரைக்கும் கூட அப்படியே இருக்குங்க, கெட்டு போகாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு பேஸ்ட்டு சேர்த்து சால்ட்டும் தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கோயில் ஸ்டைல் புளியோதரை ரெடி ஆயிடுச்சு.
கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.